पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் என்பது சூரியனும் சுக்கிரனும் இணையும் போது உருவாகும் ஒரு யோகம்தான். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் ஆளும் கிரகமாகவும் சுக்கிரன் செல்வத்தின் கிரகமாகவும் கருதப்படுது. உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகமாக இருக்கும்போது இந்த யோகத்தின் பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவருக்கொருவர் பகை கிரகமாக இருந்தால் அதன் பலன்கள் குறைவாக இருக்கலாம். உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒரே ராசியில் இணையும் போது அந்த ராசியில் உள்ளவங்களுக்கு திடீர் பணவரவு, தொழிலில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவை ஏற்படலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, விசாகம் 4ஆம் பாதம் அதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது கால நேரம் அறிந்து செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். உங்கள் நட்சத்திராதிபதி குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருக்க வேணும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது பின்விளைவு பற்றி யோசித்து முடிவுக்கு வர வேணும். அவசர வேலைகளால் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குருவின் பார்வைகள் 12, 2, 4ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் விரய செலவு கட்டுப்படும். குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவால் பாதிப்புகள் நீங்கும். மனதில் நிம்மதி ஏற்படும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கேதுவால் வியாபாரம் தொழிலில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். அரசு வழியில் நெருக்கடி, சங்கடம், பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்புண்டு. வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாதிப்பு உண்டாகும். வழக்கை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அரசு பணியாளர்கள் தங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தணும். விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுறது நல்லது. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். மனதில் நிம்மதியற்ற நிலை உண்டாகும். கவனமாக செயல்படுறது அவசியம். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு ஏற்படும். பரிகாரம் காலையில் சூரியனை வழிபட்டிங்கன்னா சங்கடங்கள் அனைத்தும் தீருமுங்க. அடுத்தது அனுஷம். தைரியம், வீரியம், துணிவு மூலம் எடுத்த வேலைகளை முடிக்கும் சக்தி கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம்தாங்க. உங்கள் நட்சத்திராதிபதி சனி சுகஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் குருவின் பார்வை அங்கு உண்டாவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். அஷ்டம குருவின் பார்வைகளால் செலவுகள் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் இருந்த குழப்பம்லாம் விலகும். வரவு அதிகரிக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரும். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிக்கிறதுனால விவசாயம், உணவகம், மருந்தகம், பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். சுய தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறதுனால நெருக்கடி இல்லாமல் போகும். எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாகும். மாதத்தின் தொடக்கத்தில் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த வேலைகள் யாவும் முடியும். பொருளாதார நிலை உயரும். உறவினர்களின் ஆதரவு உண்டாகும். வேலைகளில் இருந்த நெருக்கடி குறையும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகும். அடுத்தது கேட்டை.
எடுத்த வேலையை முடித்திடக்கூடிய திறமை பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் யோசித்து செயல்படணும். உங்கள் நட்சத்திராதிபதி புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வேலைகளை முடித்து ஆதாயம் பார்ப்பீங்க. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிலாம் வெற்றியாகும். விற்க நினைத்தவற்றை விற்கும் வழி பிறக்குமுங்க. எதிர்பார்த்த வரவு இருக்கும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி ராகுவிற்கு குருவின் பார்வை உண்டாவதால் உடலில் ஏற்பட்ட சோர்வு நீங்கும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிப்பீங்க. வியாபாரம் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் அவசியம். முதலீடு செய்வதற்கு முன்னாடி நல்லா யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதே. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால அரசு வழி முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். உங்கள் தசா புத்தி சாதகமாக இருந்தால் பாதிப்பு ஏற்படாமல் போவோம். பெண்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணியாளர்கள் சிபாரிசுகளுக்கு இடம் கொடுக்காம செயல்படுறது அவசியம். அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுறது நல்லதே. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பரிகாரம் நரசிம்மரை வழிபட்டோம்னா நன்மைகள் உண்டா.